ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து ரூப்சந்த் மீன், பெங்களூரில் ரூப்சந்துன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வேறு எனக்கு தமிழில் அவ்வளோ தெரியாது. ஸோ இது நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி ஜாஸ்தி வேண்டாம், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ நல்லா நம்ம இதை கிரைண்ட் பண்ணின்னு வரணும். ஸோ இதெல்லாம் ஒன்றா நம்ம மிக்சிக்கு போட்டுக்கின்னு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸ் பேஸ்ட் ஆகணும். காரம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணுமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடரெல்லாம் சேர்க்குறதுனால ஒரு 5 சில்லிஸ் எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக மிளகு. இது நம்ம நைஸ் பேஸ்ட் பண்ணின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், பச்சை வாசனை போகணும். ஸோ கொஞ்சம் ஜீரா பவுடர், சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணுன்னா ருப்பி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் எல்லாம் மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது நான் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி போடுறேன். இது மிக்சியில் இருக்கிற மசாலா தண்ணி எல்லாம் கழுவி போட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ தண்ணி வேணும் கொஞ்சம் பார்த்துன்னு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் பாயில் ஆகட்டும். ஸோ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நம்ம மீன் போடலாம். ஸோ எல்லாம் மீன் பீஸுங்களை மெதுவாக போடுங்க. ஸோ இது ஃப்ளேம் ஃபஸ்ட்டு சின்னது பண்ணிவிட்டு ஸோ இது எல்லா பீஸும் ஒன்றுன்னா போட்டுடலாம்.
சேம் இதே மாதிரி மசாலா வச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வரும். ஸோ இது பெங்களூரில் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் பேர். இன்னும் நம்ம டொமேட்டோ தக்காளி அந்த மாதிரி இது புளி நல்லா புளிப்பாக பண்ணுறது அது வேறு மாதிரி. ஸோ இது நல்லா மசாலா குழம்பு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது மீனெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது ஒன்றும் நம்ம ஃபுல்லாக கரண்டி போட்டு கலக்கிறது வேண்டாம். ஸோ நீங்கள் இது சட்டியை எடுத்து சும்மா இதை இப்படி இது பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா நம்ம கரண்டி வச்சு நம்ம கலக்குனா மீனெல்லாம் சும்மா ஒடிஞ்சு போயிடும். ஸோ சும்மா இப்படி கலக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் 5 to 10 minutes மீன் வேகிறதுக்கு விட்டால் போதும். நான் உப்பு மறந்துட்டு போட்டுக்கோங்க. நான் அப்பயே மசாலாவில் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம ஃபைனலாக அதை வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிருக்கு. ஸோ இது ஒன்றும் ரொம்ப நேரம் வேணும்ன்ட்டு இல்லை, ஒரு 5 minutes நீங்கள் விட்டிங்கனாலே போதும். ஆயிருக்கு. ஸோ இது வேறு இது என்னது சட்டியில் பண்ணுறதுனால மட்பாட்டில். ஸோ அது சூடே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டிங்களேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மீன் வெந்திருக்கலனாக்கா எல்லாம் ஃபுல்லாக வெந்துடும். இப்போ பாருங்கள் போதும், நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் பாயில் வந்துனே இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் இது பாருங்க, லாஸ்ட்டில் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. ஸோ நீங்கள் இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, ரைஸு எது வேணுமா இருந்தாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா தருது. ஸோ இதை நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எதுக்கு வேணுமா இருந்தாலும் நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.